கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனரி பெயர் லியோனார்ட் ரேவான்ஹில். இவருடைய காலம் 1907 முதல் 1994 முடிய. 20ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறந்த எழுப்புதல் வீரர் ரேவான்ஹில். இவர் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். தனது அனுதின ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரிடமிருந்து மாபெரும் தரிசனங்களை பெற்றவர். கல்லூரியில் திருச்சபை வரலாற்று பாடங்களை அவர் கற்கும் போதே எழுப்புதல் தீ அவருக்குள் பற்றி எரிந்தது. தனது அனலுள்ள பிரசங்கத்தால் ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் மந்தையில் சேர்த்தார். திருச்சபையில் காணப்பட்ட மந்தமான நிலைகளை உடைத்தெறிந்து உயிரோட்டமான நிலைக்கு திருச்சபையும் போதகர்களையும் வழிநடத்தினார். பல எழுப்புதல் மிக்க புத்தகங்களை எழுதினார். இவரது போதனை இங்கிலாந்தில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பாகங்களையும் தட்டி எழுப்பி மக்களை அனலுள்ள ஜீவியத்திற்கு வழிநடத்தியது. தனது ஜெப வாழ்க்கையை விட பெரியவன் எவனும் அல்ல. விண்ணப்பம் செய்யாத போதகர் விளையாடுகிறார். மன்றாடாத சபை மக்கள் மடிகின்றனர். பிரசங்க பீடத்தில் தாளந்துகளை பெருமையாக காட்டலாம், ஆனால் ஜெப அறையில் அதற்கு வழியே இல்லை. கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கைக்கு முதல் தேவை தரிசனமும் தாகமும். இவை இரண்டும் பிறப்பதும் வளர்வதும் ஜெபத்தினாலேயே. உலகிலுள்ள ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. உலகில் தினமும் 1,22,000 பேர் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கின்றனர். இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? ரேவான்ஹில்லுடைய கேள்விகள் இன்றும் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. எழுப்புதல் என்ற வார்த்தையை அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான எழுப்புதல் நம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளதா? உறங்கி கிடக்கும் திருச்சபைகள் விழித்தெழும்ப வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். இல்லையெனில் எழுப்புதல் என்ற வார்த்தை அர்த்தமற்றதாகிவிடும். பிரியமானவர்களே, திருச்சபையின் அங்கத்தினராகிய நீர் நற்செய்தியை பிரசங்கிக்க ஆயத்தமா? ரேவான்ஹில் இப்படியாக சொல்லுகிறார்: பிசாசு ஒருபோதும் பரிசுத்தவான்களை உருவாக்க முடியாது. ஜெபிக்காத போதகர்களும் ஒருபோதும் மன்றாட்டு வீரர்களாய் எழும்ப முடியாது. பிரியமானவர்களே, இந்த ரேவான்ஹில் மாபெரும் பணியை கிறிஸ்துவுக்காக செய்து முடித்திருக்கின்றார். இந்த ரேவான்ஹில் சொல்கிற காரியம் என்ன? ஊழியம் செய்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். செபிக்காமல் நாம் ஒன்றையும் செய்துவிடவே முடியாது. செபிக்காமல் கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்வார்கள். ஜெபிப்பதை ஏன் செய்ய வேண்டும்? ஜெபிக்காமல் நான் நன்றாய் பிரசங்கிக்கிறேனே, வேதத்தை தியானம் செய்கிறேனே, வேதத்தின் மகத்துவங்களை பேசுகிறேனே என்று நாம் நினைக்கலாம். ஜெபிக்காமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திராமல் நாமாக எடுத்து சுயமாய் பேசுகிற காரியங்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம், ஆனால் அது கிரியையை செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை நம் மூலமாய் மற்றவருடைய இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டுமென்றால் ஜெபித்து ஜெபத்தோடு கூட நாம் பிரசங்கிக்கும் போதுதான், போதிக்கின்ற பொழுதுதான், அறிவு சொல்லுகின்ற பொழுதுதான், ஆலோசனை கொடுக்கின்ற பொழுதுதான் அதை பிறர் ஏற்றுக்கொள்வார்கள். அன்பானவர்களே, மிஷனரிகளாக நீங்கள் இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக கூட நீங்கள் இருந்து எந்த ஒரு ஊழியத்தையும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஜெப வாழ்க்கை உங்களது எப்படி இருக்கிறது? தினமும் கர்த்தரோடு சம்பாஷிக்கிறீர்களா? அவருடைய ஆலோசனை பெறும்படி அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஜெபமே ஜெயம். ஜெபமில்லாமல் நாம் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. இந்த ரேவான்ஹில் ஜெபத்தின் மூலமாக மாபெரும் பணிகளை செய்து முடித்திருக்கின்றார். திருச்சபையிலே எழுப்புதலை ஏற்படுத்தியிருக்கின்றார்.
திருச்சபைகளை சீர்படுத்தியிருக்கின்றார். இன்றும் திருச்சபைகளை எழுப்புதலும் சீர்படுத்துதலும் வேண்டுமென்றால் ஜனங்களாகிய நீங்களும் நானும், ஊழியர்களாகிய நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க எல்லா சூழ்நிலைகளையும் காலநிலைகளையும் சபைகளிலும் சபைக்கு வெளியும் கர்த்தர் மாற்றித்தர வல்லவராயிருக்கின்றார். ஆகவே ஜெபிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு 23-24, சகரியா 1ஆம் அதிகாரம், 2 யோவான் மற்றும் 3 யோவான். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.